வைணவம் என்று எடுத்துக்கொண்டால் பெருமாளை நீ பார்க்க வேண்டும். அதுதான் அதனுடைய நோக்கம். சில பேர்லாம் சொல்லுவாங்க முரட்டுத்தனமா நடந்துக்கிறாங்க, போறாங்க வராங்கன்னா. படிப்பை கொடு, அறிவை கொடு. டாக்டர் அம்பேத்கர் என்ன கட்டவாத்தில திடீர்னு இருந்தார். சரியான படிப்பு, அறிவு, சரியான பதவி, சரியான வருமானம் அவர்கிட்ட இருந்த நாகரிகம் யார்ட்டையும் இல்லையே. அதனால இந்து மதம்னு மதத்தை சப்போர்ட் பண்ணவே முடியாது. ஏன்னா இந்து மதம்னு வச்சாலே அதுல ஜாதிங்கிற பொல்யூஷன் கலந்து போச்சு. அது அவர் ஒரு நாள் ரொம்ப பரிதாபம் உட்காந்து, என்ன சாமி ரொம்ப டல் ஆயிட்டீங்கன்னா, சிறு தெய்வம் கும்பிட்றான், நான் எங்க தர போறான்றார் அவர். என்ன அண்ணா இதுங்க சும்மா சுத்தி இருந்ததுங்க. அது தெரிந்த நாம் சிவனை பார்க்க வேண்டுமே, தரிசனம் செய்ய வேண்டுமே என்கின்ற ஒரு ஏக்கம் உள்ளத்தில் பிறந்தால் அது சரியான செய்வம். இது இடைச்செருகள் அப்படின்னு சொன்னா நம்மள துரோகின்ற. நம்ம அகஸ்மாத்தா போய் வெப்சைட்ல போய் பார்த்துட்டு அவ ஏன்டா இது மாதிரிலாம் பண்றீங்க, எங்க தமிழ்நாடு பூரா சிவன் கோயில்ல எல்லா 108 சிவஸ்தலத்திலையும் 63 நான்மார் இருக்கிறாங்க. அதுல அந்தனருங்கிறார், சத்திரியனுங்கிறார், வைசியனுங்கிறார், அரிஜனும் இருக்கிறாங்க, சூத்திரர். மதம் ஆச்சரியம், அந்த இடம் தான் நிறைய சிந்திக்க வேண்டும். மதம் என்பது ஒரு யானை எப்படி மதம் பிடித்தால் திமிரிலே அது எல்லா தொழில்களும் செய்து வருகிறது, அதே போல மனிதனுக்கும் மதம் பிடிக்கக்கூடாது. தான் என்ற அகந்தை ரிலிஜியன்னும் எடுத்துக்கலாம் அந்த மதத்துக்கு. அதன் அர்த்தத்தை தெரியாமலேயே மதவாதம் மட்டும் செய்து கொண்டே போகும். வைணவம் என்று எடுத்துக்கொண்டால் பெருமாளை நீ பார்க்க வேண்டும். அதுதான் அதனுடைய நோக்கம். பெருமாளை பார்க்காமலேயே வைணவம் தான் இருப்பதிலேயே உயர்ந்தது, அதுதான் இப்படியாக்கும் அப்படியாக்கும் போயினே இருக்குது. அது ஒரு மதம். அப்ப யாரா ஒருத்தன் சிவன் தான் உயர்ந்ததுன்னு சொல்லும் போது அவன்கிட்ட சண்டைக்கு வந்துடும். இந்த பக்கம் நாயன்மார்கள் எப்படி சிவனை பார்த்தார்களோ, நேரடியாக தரிசனம் செய்தார்களோ, அது தெரிந்த நாம் சிவனை பார்க்க வேண்டுமே, தரிசனம் செய்ய வேண்டுமே என்கின்ற ஒரு ஏக்கம் உள்ளத்தில் பிறந்தால் அது சரியான சைவம். அதற்கு பதிலாக அந்த சைவ திருமுறைகளை மாத்திரம் கற்றுக்கொண்டு சிவனை மிக்கதோர் தெய்வம் இல்லை, சைவத்தை மிஞ்சியதோர் சமயமும் இல்லை, சிவன் தான் ஆதி சிவன், அவன்தான் ஆதி, அவன்தான் எல்லாத்துக்கும் சிவனைத்தான் கும்பிடணும், சிவனைதான் டாண்டாண்டான்னு மதம் பிடித்து விடுகிறது. அங்க போய் வேற யாருன்னா அதை இல்லை நான் பெருமாளை கும்பிடலாம், அதெல்லாம் கும்பிடக்கூடாது. பெருமாளெல்லாம் சிவனுடைய ஏவலாற்று அப்படின்னு அவங்க சொல்லணும். மதம். ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா, இஸ்கான் ஃபர்ஸ்ட் கிளாஸா பாட்டு பண்ணா பஜன்லாம் கேட்டால் ரொம்ப டாப்பா இருக்கும். ஹரே ராமா ஹரே ராமா நல்லா இருக்கும், அற்புதமா வரும் அந்த படம்லாம், நல்ல பக்தி மாறும். அங்கேயும் மதம் பிடிக்கிறது. என்ன, கிருஷ்ணர் தான் எல்லாரையும் படைச்சார், கிருஷ்ணர் தான் சிவன் போய் கிருஷ்ணர்கிட்ட கேட்டார், நான் ஆதிசங்கரா பிறக்கலான்னுக்கிறேன், இப்போ பிறந்து தொலைன்னார், உடனே போய் பிறந்துட்டாரு. இப்படி அவன் மதம் பிடிக்கிறது. அங்க தொழலார் வருவான். ஜாதிகளிலே, மதங்களிலே, சாத்திர சண்டைகளிலே இவைகளெல்லாம் ஈடுபடாதீர்கள், ஜீவகாருண்யமாக இருங்கள் சொல்லினே இருந்தார். அங்கெல்லாம் கும்பிட அருப்பெருஞ்சோதி, தனிப்பெருங்குருணை, அப்படியாம் எப்படியாம் பெரிய ஜோதி எல்லாம் பண்ண அவன் தான் டகால்னு. அங்கேயே மதம். ஐயா சிறுதெய்வம் கும்பிடுறியா நீ அவள்தான் தீர்ந்த. நீ சின்ன வயசுல இருந்தே ஒரு கோயில் கட்டிக்கினே உப்புமாபிஷேகம் பண்ணிக்கினே இருக்கிற இது ஐயப்பன் மாலை போடணும் ஐயப்பன் இவ்வளோ பக்தியா இருக்கிற ஒரு சாமியார், அவரே ஒரு குரூப் போய் அவர் அட்டகாசம் பண்ணி அவரை வெக்ஸாகி உட்கார வச்சுட்டாங்க வளவூர்ல. அவர் ஒரு நாள் ரொம்ப பரிதாபம் உட்காந்து, என்ன சாமி ரொம்ப டல் ஆயிட்டீங்கன்னா, சிறு தெய்வம் கும்பிட்றான், நான் எங்க தர போறான்றார் அவர். என்ன அண்ணா இதுங்க சும்மா சுத்தி இருந்ததுங்க. போய் வடலூர்ல போய் 4 மீட்டிங் கேட்ட உடனே அவரு சின்ன வயசுல இருந்தே பக்தி பண்ண ஒரு நல்ல பேத்தி, நீ சிறு தெய்வம் கும்பிட்ற, நீ தர மாட்டேன், நாங்களாம் ஜோதியில கலக்க போறோம், நீ அவ்வளவுதான் ஒன்னு விட்டு போயிட வேண்டியதுதான் நாங்களா. அதே ஸ்பில் என்ன வந்து வெறுப்பேசுற, நீங்க நல்லவராகிறீங்களே பாக்குற இவங்க. அதே மாதிரிலாம் ஒரு வேடிக்கையா இருக்கும். நிறைய அட்வைஸ் பண்ணுவாங்க. அட்வைஸ் பண்ண நினைக்காதீங்க, இந்த காவி எல்லாம் தீவிர ஸ்போர்ட் குணம், வெள்ளை தான் நீங்க போட்டுக்கணும், அப்படி ஒரு குரூப்பு எல்லாம் பண்ணுவாங்க. பேசாம கேட்டுட்டா
அதுக்கப்புறம் அவங்க பண்ண போயிடும். அவங்க ஏதோ ஒரு ஸ்பீடில் வராங்க சொல்கிறதுக்கு, அதை நம்ம கேட்க மாட்டேன்னா அவங்களுக்கு கோவம் வரும். அதனால் சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு சரி போயிட்டு அவங்க அனுப்பிச்சிட்டோன்னே சைலண்டாக போயிடும். அப்புறம் அவங்களுக்கு ஒன்றுமே புரியாது, என்னத்துக்கு அவர்கிட்ட இவ்வளோ ஸ்பீடாக பேசணும், நம்ம கும்பிட்டு போயிடும். ஆனால் ஒரு மதமாக மாறும். அது மதம் என்பது பிடிக்கும். இங்கே கூட சரி, நான் சொல்லும் அறிவுரைகள், குருநாதருடைய உபதேசங்கள், இதையெல்லாம் ஒன்றாக்கி ஒரு மதம் கூட உருவாக்கினா என்னன்னு தோணுது எனக்கு. ஏன்னா ஒன்றுமே புரியல, எதுவும் ஒன்றுமே சரியாக வரமாட்டேன்னு போனால் எப்படி பார்த்தாலும் இந்து மதத்தை அந்தனர் பண்டிதர்கள் நல்லா கெடுத்து குட்டி சிவராக்கி வச்சுட்டான். நல்லா தெரியுது, உள்ளே போனதான் தெரியுது. நிறைய சாஸ்திரன்ற பேரில் நிறைய அவன் இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் சொல்லிட்டு வேதம் படின்னா நீ ஒன்று வேதம் படித்தா வேறு வழியே கிடையாது, வர்ணாசிரம தர்மம் அப்படின்னு. அதை படித்த உடனே கிருஷ்ணர் நான் 4 ஜாதிகளை படைத்தேன்னு சொன்னோடனே நம்பி ஆகும். கிருஷ்ணர் தான் சொன்னாரா இவங்க உள்ள சொருனாங்களான்றத பெரிய மகான் நம்ம பிரம்மேந்திரட்ட தான் நான் போய் கேட்டேன். இவங்க சொருவிட்டானுங்க, அதெல்லாம் சும்மா விட்டுடுன்ட்டார். ஏன்னா சாஸ்திரம் இவங்கிட்ட மட்டும்தான் இருந்தது, யாருமே சமஸ்கிருதம் சொல்லி கொடுக்கல, யாரும் சமஸ்கிருதம் தெரியாது. இந்த குரூப் வரைக்கும் தான் தெரியும். அவன் என்ன உள்ள ஏத்தனானுங்க யாருக்கும் தெரியாது. அதனால அழகாக ஏற்றி விட்டான். 4 ஜாதிகளை படித்தார். அதில் பிராமின் வஸ்தி, வைஷ்ய, சத்திரன், சூத்திரன் அப்படிலாம் வச்சான். அப்போ அவன் அந்த 4வது ஜாதின்னு வச்சு அந்த குரூப் தான் இன்னை வரைக்கும் சஃபராயிங்க இருக்குது. அதுக்கு ஒரு சமூகத்தில் ஒரு பல ஆயிரம் வருடங்களாக அவர்களை கோயிலில் நுழைய விடாம அடிச்சு காந்தியடிகளுக்கு பெரிய நன்றி சொல்லணும். அவங்க அவர் தான் அர்ஜுன கோயில் நுழைய போராட்டம் நுழைச்சு அவங்கள கோயில் நுழையவே ஒழிச்ச பெரிய விஷயம். இன்னைக்கு அந்த சமுதாயம் முன்னேறி கொண்டு வருது, சந்தோஷமாக தான் இருக்குது. நல்லா முன்னேற நாகரிகம் வந்துவிடும் இல்லையா? சில பேர்லாம் சொல்லுவாங்க முரட்டுத்தனமாக நடந்துக்கிறாங்க, வராங்கன்னா படிப்பை கொடு, அறிவை கொடு. டாக்டர் அம்பேத்கர்னா கட்டவாத்தியில் திடீர்னு இருந்தார். சரியான படிப்பு, அறிவு, சரியான பதவி, சரியான வருமானம் அவர்கிட்ட இருந்த நாகரிகம் வேற யார்ட்டையும் இல்லையே. சரியாக அதை மறுத்துட்டோன்னா அவங்க என்ன செய்யும், அவனுக்கு தெரிஞ்சதை வைத்துத்தான் வாழ்வான். அதனால இதெல்லாம் நுணுக்கமாக தெரிந்து கொள்ள வேண்டும். எந்த ஒரு சமுதாயத்தையும் மொத்தமாக ஒரு நிக்நேம் சூட்டி அடிக்கக்கூடாது. அதனுடைய உள்ள ஆழ்ந்து பார்த்தோமானால் நமக்கு புரியும் தவறு எங்கே இருக்கிறது என்று சொன்னால். அவங்க படிப்பே சொல்லி கொடுக்காம அப்படியே கோயிலே நுழையக்கூடாது நீ அப்படிலாம் பண்ணி எல்லாம் வெறுப்பேற்றினே இருந்தா 1 நாள் 2 நாள் இல்லை, ஆயிரக்கணக்கான வருஷம் பண்ணினே இருந்தா என்ன தெரியும். அதனால அதெல்லாம் சும்மா அந்த மாதிரி எல்லாம் செய்யக்கூடாது. அது இப்போ அதிகமாக பிரச்சாரம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நல்லா பகவான் தான் எல்லாம் மாற்றினான். இந்த வெள்ளைக்காரங்களை அமைச்சது அடிமையாக்கினாலும் அதுக்கப்புறம் வெள்ளைக்காரனால நல்ல விஷயம் நிறைய வந்து அவன் தான் எல்லாத்தையும் ஒட்டி உள்ள பார்த்து எல்லாத்தையும் பிறன் போட்டு பிற்படுத்தப்பட்ட, தாழ்த்தப்பட்ட அப்படிலாம் ஷெட்யூல் கேஸ்ட், ஷெட்யூல் ட்ரைப் அப்படின்னு சொல்லிட்டு காட்டு வாசிகள் எல்லாம் பிரித்து எல்லாரையும் அவங்க முன்னேற்றத்தை கவலைப்படாமல் கொஞ்சம் பேர் மட்டுமே தான் முன்னேறினுக்கிறான்னு சொல்லிட்டு அவர் தான் எல்லாம் பண்ணால் இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல. இன்னும் போராடின்னு தான் இருக்குது, எல்லா சமுதாயமே போராடின்னு இருக்குது. அது வரட்டும், அது ஒரு பக்கம், அதுகிட்ட போகலாம். ஆனால் சமயம் என்று வந்து விட்டால் இன்னைக்கு உள்ள போனால் சாமிகளும் எழுதியிருக்கிறார். இப்போதான் எனக்கே தெரியும், அந்த புத்தகத்தை படித்தா சாமிகள் எழுதுறார். பிராமின் மட்டும்தான் சன்னியாசியான், பிராமின் மட்டும்தான் சன்னியாசி ஆக முடியும்னு இருக்குது சாஸ்திரத்தில். அவங்கள மட்டும்தான் தண்டா கமண்டலெல்லாம் வச்சுக்கலாம். நான் பிராமினானா வச்சுக்கினாலும் நீ வச்சுக்கலான்னு அவன் எவனும் மதிக்க மாட்டானா, அதை பொருட்படுத்த மாட்டான். இப்படி ஒரு சாஸ்திரம் எழுதி வச்சுக்கிறாங்க. நல்லா தெரிஞ்சு போச்சு. இந்து மதம்னு நம்ம ஆதரிக்க முடியும். இந்து மதம்னு ஆரம்பிச்சா அதை போய் ஜாதி ஆதரிக்கிற மாதிரி எடுத்து போய் அந்த இடத்துல ட்ராக் போட்டு எடுத்து பண்ணி நிறுத்தி வச்சுக்கிறான். ஸோ ஒன்றுமே செய்ய முடியல. இவங்களை பற்றி வெப்சைட்ல எல்லாம் கூட ஒன்றுமே என்னாலே ஒன்றுமே செய்ய முடியல. வெப்சைட்டில் போய் நான் நந்தனார்னு பேசினேன்னா இவன் ஜாதி இருக்குதுன்னு பேசுகிறான். வெளிநாட்டுக்காரங்களுக்கு என்ன சொல்கிறான், இந்து மதம்னா கேஸ்டிசம், வர்ணாசிரம தர்மம், 4 ஜாதியில் பிறந்து எப்போ பிராமணா பிறகுறாங்களோ அவங்க அப்போ தான் கடவுளை அடைய முடியும். இது மாதிரி எல்லாரும் நம்ம நம்புறதான் அவங்க வெளிநாட்டுக்காரன் நம்ப வச்சுக்கிறான். நம்மளுக்கு இங்கே தெரியாது. அபிஜ் மதத்தில் நம்மளுக்கு என்ன தெரியும், அவன் வெளிநாட்டுக்காரன் நம்ப வைக்கிறது. நம்ம அகஸ்மாத்தான் போய் வெப்சைட்டில் போய் பார்த்துட்டு அவங்க ஏன்டா இது மாதிரிலாம் பண்ணுறீங்க, எங்கள் தமிழ்நாடு பூரா சிவன் கோயிலில் எல்லா 108 சிவஸ்தலத்திலையும் 63 நான்மார் இருக்கிறாங்க. அதில் அந்தனருங்கிறார், சத்திரியனுங்கிறார், வைசியருங்கிறார், அர்ஜுனும் இருக்கிறாங்க, சூத்திரரும் இருக்கிறாங்க. நீ சொல்ற ஜாதி ஹையரார்கி பார்த்தா சிவனை தப்பு செய்வாரா? சிவனை எப்படி நந்தனாரை செலக்ட் பண்ணார், திருநெல்வேலி யாழ்ப்பாண நாயனாரை செலக்ட் பண்ணார், வாயிலார் நாயனாரை செலக்ட் பண்ணார், அனாய நாயனாரை செலக்ட் பண்ணார். இவ்வளோ அர்ஜுன்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க. இது எப்படி இது வர்ணாசிரமம் தப்புன்னு நான் சொன்னா
அவ்வளோ ட்ரிக்ஸ் பண்ணி தான் அடிக்கிறான். அதுக்கு விளக்கம் கொடுக்கறதோ ஓப்பன் டிஸ்கஷனுக்கோ வரமாட்டான். உடனே ஏதாவது ஒரு ஐடியா பண்ணி இவன் முஸ்லீமு சுமணங்காட்டி இந்துன்ற பேரில் இந்த மாதிரிலாம் கலாட்டா பண்ணுறான்னு சொல்லி நான் அந்த போகிறதோடு தூக்குறேன். இதை தான் அவங்களால செய்ய முடியும். அதே தெரிஞ்சு போகுது இது நடக்காத விஷயம். ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அவங்க தான் மடம் ஸ்தாபனம் ஆச்சாரியார்கள் ஃபுல்லாக கோடிக்கணக்கில் பணம் இருக்குது. நம்மகிட்ட என்ன அது கொட்டாயை மாற்ற முடியாமல் இருக்குது. அவங்க அப்பாயின்ட் பண்ணி அவன் டைப் பண்ணி அதுக்குன்னே அவனுக்கு சம்பளம் கொடுத்து அதுக்காக வேலை செய்யறாங்க குரூப்பு. சுத்தமாக நம்ம ஒரு ஆளால் ஒன்றும் செய்ய முடியாது. நம்ம கிட்ட வர அன்பர்களா பாவம் இல்லையா, அவங்கள ஞாத்திகள்னு வர்றத உன்னப்பிடி தடுமாறி கீழே விழாம சேர்ந்தப்புறம் இங்க கீழே விழாம ஒழுங்கா ஊடு போய் சேர்ந்து உழறது எவ்வளவு வாய்ப்பு இருக்குது. அதனால அங்கேயும் விழாம இங்கேயும் விழாம சேர்ந்து போவாங்க. இவங்கள போய் வெப்சைட்ல போங்க, இப்படி வர்ணாசிரம தர்மம் சொல்றாங்க, நீங்களாம் பதில் சொல்லலாம் போங்க. அடா போ சாமி, அது எங்க இருக்குது எங்களுக்கு தெரியாது. நல்ல எஜுகேட்டட்லாம் இருக்கிறாங்க நம்ம ஆளுங்க. நீங்க எங்க இருக்கிறீங்க, அங்க வணக்கம் சாமின்னு மட்டும் சொல்லிட்டு அப்படியே போயிடுறாங்க. சரி நானும் சொன்னேன் பாவம் இவங்க. அதனால இந்து மதம்னு மதத்தை சப்போர்ட் பண்ணவே முடியாது. ஏன்னா இந்து மதம்னு வச்சாலே அதுல ஜாதிங்கிற பொல்யூஷன் கலந்து போச்சு. அதை உடைக்கிறது இப்போ ரொம்ப கஷ்டம். ஏன் சாஸ்திரன்ற பேர்லயும் மடம்ன்ற பேர்ல அவங்க ஸ்ட்ராங்கா எல்லாத்தையும் ஸ்ட்ராங் பண்ணிக்கினே வந்துட்டாங்க. நான் போய் இன்னொருத்திக்கு கிருஷ்ணரும் நான் பிராமின்னு, அர்ஜுனனும் நான் பிராமின்னு. ஒரு நான் பிராமின் கிருஷ்ணன் நான் பிராமின் அர்ஜுனன் கிட்ட, அர்ஜுனா நீ எப்பொழுது பிராமினா பிறக்கிறாயோ அப்பொழுதுதான் நீ கடவுளை அடைவாய்னு சொல்லுவாரா எங்கனா? கீதையில இப்படி இருக்குது. இது இவங்க நடுவில் யாத்தன்ட்டு தானே, பல நூற்றாண்டுகளை இவங்க கிட்ட சாஸ்திரர்கள் இவங்க நடுவில் சொருவிட்டது தானே. கிருஷ்ணரே டிஸ்குவாலிஃபைட் ஆச்சு, அவரே பிராமின் கிடையாது. கீதையினுடைய மூத்த இவங்களே பிரதான கர்த்தாவே இவங்க 2 பேர் தான், கிருஷ்ணரும் அர்ஜுனன் தான். எங்கெங்கெல்லாம் அர்ஜுனனும் கிருஷ்ணனும் இருக்கிறார்களோ அங்கெங்கெல்லாம் வெற்றி என்பது நிச்சயம்னு ஸ்லோகமே இருக்கிறது. அதனால இப்படி செய்வார்களா? இதை இடையில இவர்கள் எல்லாம் சேர்த்து விட்டார்கள் அப்படின்னு சொல்ல. அதுவும் இல்லாம அந்த கீதையை சஞ்சயன்கிற சூத்திரன் தேரோட்டி கர்ணனை வளர்த்தவர், அவருக்கு 3வது கண்ணை வியாசர் கொடுக்கிறார். அவர் அந்த 3வது கண்ணை பார்த்து திருராஷ்டிர சத்திரி, அவரும் பிராமின் கிடையாது. எங்கேயுமே பிராமின் கடைசியில தான் வரும், அதை தொகுப்பதில தான் வருகிறார்கள் அவர்கள். எங்கேயுமே கிருஷ்ணர் பிராமினை சேர்க்கவே இல்லை. நான் சொன்ன கிருஷ்ணர் பயங்கர அறிவாளி. ஒரு இடத்துல அர்ஜுன் பிராமினை சேர்த்துருந்தா கூட அவன் தான் இப்படிதான் அவன் சொல்லிட்டு இருப்பான். அதனால நம்ம சிந்தித்தால் நம்மளால தெளிவு பெற முடியும். அதனால இது இடைச்செருகள் அப்படின்னு சொன்னா நம்மள துரோகின்ற, நீ குழப்பற, நீ பொறாமையில சொல்ற, எல்லாம் நடக்குது. அதனால இது கொஞ்சம் ரொம்ப கஷ்டம். ஒரு ஆள் போய் 2 ஆள் போய் சொல்லி மீண்டு வர கஷ்டம். அது பெரிய பிரச்சாரமாக்கி ஜனங்களுக்கெல்லாம் சொன்னா ஜனங்க பாவம் அன்றாட பிரச்சனை தீர்த்தே வராங்க நம்ம கிட்ட. அவங்களெல்லாம் ரொம்ப கூட்டி எல்லாரும் அந்த வர்ணாசிரம தர்ம ஸ்லோகத்தை எல்லாம் வேதத்திலிருந்து எடு, கீதையிலிருந்து எடு, ஏன்னா பிரம்மஞானியே சொல்லிட்டார், அதெல்லாம் நடுவில் சுருண்டு சொல்லி போராட்டம்னா முடியுமா? அது சரியா வராது. நமக்கும் சரியா வராது. நம்ம தனிமை விரும்பி 6 நாள் நிம்மதியா இருந்தா போதுன்னுக்கிறோம், அதுக்கெல்லாம் சரியா வராது. அதனால இதுவும் சரியா இல்லை.